ரெக்கார்ட் ஆகும். ஓகேவா? குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நேற்று நம்ம பார்த்ததோட நெக்ஸ்ட்டு கண்டினியூஷன் டாபிக் வந்து ஃபைலம் கார்டேட்டா. ஸோ இப்போ இன்வெர்டிபிரேட்டாவுக்கும் கார்டேட்டாவுக்கும் உங்களுக்கு மீனிங் தெரியும் இல்லையா? அதாவது the animal which does not possess a notochord or a vertebral column is said to be an invertebrata. Then chordate, the animals which possess the notochord or vertebral column is called chordata. ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா இன்வெர்டிபிரேட்டாவில் வந்து அந்த ஹிரிடினேரியா கிரானுலோசா அது பார்த்தோம். இட்ஸ் கம்மிங் அண்டர் த ஃபைலம் இஸ் அனலிடா. ஸோ அதுக்கப்புறம் வந்து கிளாஸ் கார்டேட்டாவில் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த காமன் ரேபிட் ஆரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ். நான் மெதுவாக தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி கரெக்டாக கேட்டு நீங்களும் ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்கள். ஆரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ் இது வந்து யாரோட காமன் நேம் அப்படின்னா ரேபிட்டோட காமன் நேம். ஸோ இட்ஸ் கம்மிங் அண்டர் த ஃபைலம் இஸ் கார்டேட்டா. தென் கிளாஸ் இஸ் மெமாலியா. ஸோ இது ஃபைலமுக்கும் கிளாஸுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, ஃபைலம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்தோம்ல டெஃபினேஷனில், நோட்டோகார்டு ப்ரெசென்ட் ஆகிருந்தது அப்படின்னா அது வந்து கார்டேட்டில் வரும். ஸோ ஃபைலம் வந்து பிக்கஸ்ட் கேட்டகரி. தென் கிளாஸ் வந்து அந்த பிக்கஸ்ட் கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஃபேமிலி தான் வந்து என்ன அப்படின்னா கிளாஸில் வரும். ஓகே, ஸோ அது வந்து மெமாலியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த மேமல்ஸ் ஆக்குபை தி ஹையஸ்ட் குரூப் இன் தி அனிமல் கிங்டம் அண்ட் ஷோஸ் அட்வான்ஸ்மெண்ட் ஓவர் தி அதர் குரூப்ஸ் ஆஃப் அனிமல்ஸ். ஸோ இருக்கிற எல்லா அனிமல்ஸ்லேயுமே வந்து எது ஒரு பெரிய கேட்டகரி அப்படின்னா இந்த மெமாலியா தான். ஏன் அப்படின்னா எல்லா அட்வான்ஸ்மெண்ட்டும் எதில் தான் இருக்கும் அப்படின்னா இந்த கேட்டகரி மெமாலியாவில் தான் இருக்கும். ஸோ அதோட நேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா வார்ம் பிளட்டட் அண்ட் பொசஸ் கவரிங் ஆஃப் ஹேர் ஆன் த பாடி. ஸோ வார்ம் பிளட்டட் அப்படின்னாலே என்னது, லாஸ்ட் இயர் நம்ம பார்த்தோம்ல ஹோமியோதெர்மிக் அனிமல்ஸை. ஸோ ஹோமியோதெர்மிக் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இந்த கான்ஸ்டன்ட் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் இஸ் கால்ட் ஹோமியோதெர்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து 36 டிகிரி செல்சியஸ் இருக்குது அப்படின்னா சென்னையில் இருக்கும் போது நம்ம யூஎஸ் போனாலும் எப்படி தான் இருக்கும் அப்படின்னா அந்த 36 டிகிரி செல்சியஸில் தான் இருக்கும். ஸோ அக்கார்டிங் டு தி என்விரான்மெண்ட் பொறுத்து வந்து நம்மளோட பாடி டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ அப்படி சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறது தான் வந்து என்ன அப்படின்னா வார்ம் பிளட்டட் அனிமல்ஸு. அதுவே கோல்டு பிளட்டட் அனிமல்ஸ் அப்படின்னா அக்கார்டிங் டு த டெம்பரேச்சர் இந்த பாடி அக்கார்டிங் டு தி ஹேபிடேட் இந்த பாடி டெம்பரேச்சர் வில் சேஞ்ச். ஓகே, ஸோ இதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். தென் இதை வந்து 2 மார்க்காக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ வாட் இஸ் அ காமன் நேம் ஆஃப் ரேபிட் வந்து 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. தென் அதுக்கப்புறம் வந்து இந்த லிஸ்ட் த கேரக்டர் ஆஃப் கார்டேட்டான்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த வார்ம் பிளட்டட் அனிமல்ஸ்லேருந்து அந்த மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேமல்ஸ் அது வரை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன அப்படின்னா இந்த வார்ம் பிளட்டட் அன்பொசஸ் கவரிங் ஆஃப் ஹேர்ஸ். மேமல்ஸோட பாடியில் பார்த்தோம் அப்படின்னா எல்லா பிளேஸ்லேயுமே ஹேர் வந்து கவர் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ இது வந்து எதனால் அப்படின்னா இந்த ஹேர் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் பாடி டெம்பரேச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த மேமரி கிளாண்ட் இன் ஃபீமேல்ஸ் இஸ் அ மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் மேல். மேமரி கிளாண்ட் அப்படின்னாலே என்னது, பிரெஸ்ட்டு தான். சரியா? ஸோ மேமல்ஸ் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இட் டெலிவர் அ பேபி அண்ட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு தி யங் ஒன்ஸ் த்ரூ மேமரி கிளாண்ட். அதுதான் இதோட மெயின் ஃபீச்சர்ஸு. ஸோ இந்த மேமரி கிளாண்ட் வந்து லோவர் கேட்டகரி, ஐ மீன் இன்வெர்டிபிரேட்டாக வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்காது. சரியா? ஸோ இப்போ இந்த இதில் என்ன பார்த்தோம், காமன் நேம் ஆஃப் ரேபிட் வந்து என்னென்னா ஆரிக்டோலாக்கஸ் கியூனிகுலஸ். இட்ஸ் கம்மிங் அண்டர் த ஃபைலம் இஸ் கார்டேட்டா அண்ட் கிளாஸ் இஸ் மெமாலியா. ஸோ மேமல்ஸோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா வார்ம் பிளட்டட். இட் டஸ் நாட் சேஞ்ச் தி இன்டர்னல் பாடி டெம்பரேச்சர் அண்ட் இட் பொசஸ் கவரிங் ஆஃப் ஹேர்ஸ் அண்ட் மேமரி கிளாண்ட். மேமரி கிளாண்ட் அப்படின்னா பிரெஸ்ட்டு. இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு தி யங் ஒன்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஹிரிடினேரியா கிரானுலோசாவோட டாக்ஸானமிக் பொசிஷன்ஸ். டாக்ஸானமி அப்படின்னாலே என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு நோ த அனிமல்ஸை. ஃபார் எக்ஸாம்பிள் ஃபைலம் வந்து ஹிரிடினேரியா கிரானுலோசாவுக்கு என்னது அனலிடா. தென் கிளாஸ் வந்து ஹிரிடினே. தென் ஆர்டர் வந்து இக்னார்த்தோடெலிடா. தென் ஜீனஸ் வந்து ஹிரிடினேரியா. தென் ஸ்பீசிஸ் கிரானுலோசா. தென் ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் வந்து the Hirudinaria granulosa is an Indian cattle range. It found in
இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான் அண்ட் மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. இது வந்து 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஹேபிட் அண்ட் ஹேபிடேட் ஆஃப் இரிடேரியா கிரானுலோசான. ஸோ இப்போ நான் ஹைலைட் பண்ணியிருக்க எல்லா இதுவுமே வந்து இந்த 2 மார்க்கில் என்ட்ரு பண்ணுங்கள். அதே மாதிரி இட் லிவ்ஸ் இன் ஃப்ரெஷ் வாட்டர், பாண்ட்ஸ், லேக் அண்ட் ஸ்வாம்ஸ் அண்ட் சாலோ ஸ்ட்ரீம்ஸ். ஸ்வாம்ஸ் அப்படின்னாலே என்ன அப்படின்னா லைக் அந்த சீரு சகதி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அந்த இடத்துலேயே வந்து இந்த கிரிடினேரியா கிரானுலேசா, தட் இஸ் இந்தியன் காமன் லீச் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி தே ஆர் எக்டோபாரசைட்டிக் அண்ட் ஃபீட் ஆன் தி பிளட் ஆஃப் ஃபிஷ்ஷஸ். எக்டோபாரசைட் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இட் ப்ரெசென்ட் எக்ஸ்டர்னல் பார்ட் ஆஃப் த பாடி. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியூமன் பெடிகுலஸ். என்னது அந்த ஹியூமன் பெடிகுலஸ் அப்படின்னா நம்ம தலையில் அந்த பெயின் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் இல்லையா, அதுதான். தட் இஸ் கால் எக்டோபாரசைட். இட் ப்ரெசென்ட் அவுட் சைட் ஆஃப் த பாடி. ஸோ அதே மாதிரி இதோட ஃபுட்டு வந்து என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி வந்து பிளட்டு தான். அது வந்து எதுலேருந்துலாம் எடுத்துக்கோம் அப்படின்னா ஃபிஷ்ஷு, தென் ஃப்ராகு, கேட்டில் அண்ட் ஹியூமன் பீயிங். தட் இஸ் சாகிவோரஸ் இன் நேச்சர். சாகிவோரஸ் அப்படின்னாலே இட்ஸ் சக் த பிளட் ஃப்ரம் தி ஹோஸ்ட் வித் ஹெல்ப் ஆஃப் சக்கர்ஸ். ஓகே, அந்த கடித்து உறிஞ்சுற மாதிரி இருக்கிற எல்லா ஹேபிட்டுமே வந்து எதில் வரும் அப்படின்னா இந்த சாகிவோரஸ் இதில் தான் வரும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த டயக்ராம் பாருங்கள். எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி ஆஃப் லீச். மார்ஃபாலஜி அப்படின்னாலே வந்து இந்த எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு அதுதான் வந்து மார்ஃபாலஜின்னு சொல்லுவாங்க. மார்ஃபாலஜி டிஃபைன் பண்ணுங்கன்னு ஏதாவது ஒரு கொஷின் வந்தது அப்படின்னா இந்த எக்ஸ்டர்னல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் லீச்சு கேட்குறாங்கன்னா லீச்சுன்னு எழுது, இல்லைன்னா ஹியூமன் பாடின்னு கேட்குறாங்கன்னா ஹியூமன் பாடின்னு எழுதுங்க. மார்ஃபாலஜி அப்படின்னாலே இந்த ஸ்டடி ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் இஸ் கால் மார்ஃபாலஜி. ஸோ ஐ வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், அப்பர் பார்ட்டு. அதே மாதிரி இந்த ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா மவுத் ஹைலைட் பண்ணியிருப்பேன். இதில் தான் வந்து 3 ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி ஆன்டீரியர் சக்கரும் இதில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியருக்குள்ள டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்னா ஆன்டீரியர் வந்து இட் இஸ் அன் அப்பர் பார்ட், தென் போஸ்டீரியர் இஸ் அன் லோவர் பார்ட்டு. தென் ஃபஸ்ட்டு செக்மெண்ட்டில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா நெஃப்ரிடியோ 4. தென் அதே மாதிரி மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். அப்பர்ச்சர் இஸ் நத்திங் பட் இட் இஸ் அன் எக்ஸ்டர்னல் ஓப்பனிங். எங்கெல்லாம் வந்து உள்ளேருந்து வெளியில் வர்றதுக்கான ப்ரொஜெக்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே வந்து அப்பர்ச்சர்ஸில் தான் வரும். ஓகேவா. ஜெனிட்டல் அப்படின்றதுக்கான மீனிங் என்ன அப்படின்னா இந்த மேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் வந்து எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதே மாதிரி ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு, எங்கே ஓப்பன் ஆகுது, அதுதான் மேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் அப்பர்ச்சர். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி பார்க்கலாம். ஷேப் அண்ட் சைஸு. The body of the leech is soft, vermiform, elongated and segmented. சாஃப்டாக இருக்கும். வெர்மிஃபார்ம் அப்படின்னா லைக் முன்னாடி என்ன பார்த்தோம், வார்ம் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறது எல்லாமே வந்து எப்படி மீன் பண்ணலாம் அப்படின்னா வெர்மிஃபார்ம்னு மீன் பண்ணலாம். எலாங்கேட்டட் அப்படின்னா லென்த்தியாக இருக்கும். செக்மெண்டட் அப்படின்னா தெரியும், மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட், அந்த ரிங் லைக் ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதான். இட் பிகம்ஸ் அ ரிப்பன் ஷேப்ட் வென் எக்ஸ்டெண்டட் அண்ட் ஆல்மோஸ்ட் சிலிண்ட்ரிக்கல் வென் கண்ட்ராக்டட். சிலிண்ட்ரிக்கல் அப்படின்னா லைக் உருண்டையாக இருக்கும். ஓகேவா, எப்போ சுருங்கி இருக்கும் அந்த டைமில். இந்த லீச் மே க்ரோ டு அ லென்த் ஆஃப் 35 சென்டிமீட்டர். ஸோ இந்த நான் ஹைலைட் பண்ணியிருக்க பாயிண்ட் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் மார்ஃபாலஜி வந்து இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து கலரேஷன். The dorsal and ventral surface. Dorsal அப்படின்னாலே வந்து upper part and ventral அப்படின்னா lower part. Dorsal always looks like dark in color and ventral is always looks like pale or white in color. ஓகே, அதாவது எல்லா அனிமலுக்கும் சரியா. பட் இங்கே வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா dorsal வந்து ஆலிவ் க்ரீனில் இருக்கும். தென் அதே மாதிரி ventral வந்து ஆரஞ்ச் எல்லோ ஆர் ஆரஞ்ச் ரெட் இன் கலரில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து செக்மெண்டேஷன். இட் இஸ் அதர்வைஸ் கால் மெட்டாமெரிசம். ஓகேவா. ஸோ அந்த இதில் வந்து எவ்வளோ செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னா 33 செக்மெண்ட்ஸ் இருக்கும். ஸோ அந்த 33 செக்மெண்ட்ஸ்லேயுமே வந்து சூப்பர்ஃபிஷியலி சப்டிவைடட் இன்டூ ரிங்ஸ் அண்ட் ஆனுலி. அந்த 33 செக்மெண்ட்லேயும் குட்டி குட்டியான ரிங் இருக்கும். ரிங்ஸ் இஸ் அதர்வைஸ் கால் ஆனுலி. சரியா. நெக்ஸ்ட் வந்து இந்த டெம்பரரி கைட்டலம் இஸ் ஃபார்ம்ட் ஆன் தி செக்மெண்ட் 9 to 11. கிளைட்டெல்லாம் அப்படின்னாலே என்ன அப்படின்னா இப்போ எர்த்வார்ம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீஜன் மட்டும் ரொம்ப பல்ஜாக இருக்க மாதிரி இருக்கும் இல்லையா, தட் இஸ் கால் கிளைட்டெல்லம் ரீஜியன். ஓகே. ஸோ இட் ப்ரெசென்ட் 9 to 11 செக்மெண்ட்.
Next, which is mean to produce a cocoon during the breeding season. Breeding season அப்படினாலே அதோட reproductive season, அதாவது யங் ஒன்ஸை லே பண்ணுறதுக்கான டைம். ஓகே, ஸோ அப்போ அது வந்து எப்படி லே பண்ணும் அப்படின்னா டைரெக்டாக வந்து லைக் குட்டி போடாது, சரியா? ஸோ கக்கூன் அப்படின்னா ஃபஸ்ட்டு எக்கை தான் வந்து லே பண்ணும். ஸோ அந்த எக்கு வந்து ஒரு பர்டிகுலர் டைம் வர கேச்சிங் இதில் இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த கக்கூன்லேருந்து என்ன வரும் அப்படின்னா அந்த குட்டி லீச் வந்து வரும், சரியா? ஸோ புரிஞ்சுதில்ல, இந்த கலரேஷன் வந்து டார்சல் சைடில் வந்து ஆலிவ் க்ரீனாக இருக்கும், வென்ட்ரல் சைடில் வந்து ஆரஞ்ச் எல்லோ ஒரு ஆரஞ்ச் ரெட் இன் கலரில் இருக்கும். செக்மெண்டேஷன், இட் இஸ் அதர்வைஸ் கால் மெட்டாமெரிசம். It consists of 33 segments. Then each 33 segment is subdivided into rings or annuli. The clitellum region is present in 9th to 11th segment. So during breeding season it produces an cocoon through clitellum. ஸோ clitellum தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா it helps to exchange the cocoon from male to female, சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ரிசப்டார் அப்படின்னாலே என்னது? it helps to absorb external stimuli. ஃபார் எக்ஸாம்பிள் அது ஃபுட்டாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு ஸ்மெல்லாக இருக்கட்டும். ஸோ அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகிறது வந்து ரிசப்டார் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்ஃபாக்டரி ரிசப்டார் வந்து எது அப்படின்னா நோஸு, கஸ்டேட்டரி ரிசப்டார் அப்படின்னா டங்கு. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, ஸோ ஆன் த டார்சல் சைட் தெர் ஆர் 5 pairs of eyes on the first 5 segment. ஸோ 5 pairs of eyes அப்படின்னா 10 eyes எங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1, 2, 3, 4 and 5 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் each segment bear the number of sensory projection is called receptor. சென்சரி அப்படின்னாலே அதை எக்ஸ்டர்னல் ஸ்டிமுலைக்கு தகுந்த மாதிரி அதோட ப்ரொஜெக்ஷனை யூஸ் பண்ணி இப்போ ஒரு எனிமி வராங்க அப்படி இல்லைன்னா ஒரு ஃபுட்டு வருது அப்படின்னா அந்த ரிசப்டாரை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், சரியா? ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆனுலார் ரிசப்டார் located in each annulus and segmental receptor are located in the first annulus of each segment. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 2 lines மட்டும் எழுதினா போதும், இட்ஸ் கால் ரிசப்டார். அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த ரிசப்டார் இஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை தி எக்ஸ்டர்னல் இம்பல்ஸ். அதை மட்டும் வேணால் நோட் பண்ணிக்கோங்க, மற்றது எதுவும் இதில் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த டயக்ராம் கீழே பாருங்கள். சக்கர் அப்படின்னாலே என்னது? லைக் கடிச்சு உறிஞ்சுற ஸ்ட்ரக்சரு, சரியா? ஸோ லீச் ஹேஸ் அண்ட் 2 சக்கர். இந்த சக்கர் லொக்கேட்டட் அட் தி ஆன்டீரியர் எண்ட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர். ஓரல் சக்கர் அப்படின்னாலே இது எங்கே தான் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்றது மீனிங் மவுத்தில் தான், சரியா? ஸோ 2 சக்கர் இருக்கும், இட் ப்ரெசென்ட் ஆன் ஆன்டீரியர் சைட். ஸோ இட் இஸ் கால்ட் ஆன்டீரியர் சக்கர் ஆர் ஓரல் சக்கர். which is ventral in position occupying the first 5 segment. Ventral அப்படின்னா உள்ள எவ்வளோ செக்மெண்ட் வர இருக்கும் அப்படின்னா அந்த 2 சக்கர் 1, 2, 3, 4 and 5 செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். நெக்ஸ்ட் வந்து போஸ்டீரியர் சக்கர் இஸ் ஃபார்ம்டு பை த ஃபியூஷன் ஆஃப் த லாஸ்ட் 7 செக்மெண்ட். ஸோ ஆன்டீரியர் சக்கர் வந்து ஃபஸ்ட்டு 5 செக்மெண்ட்டில் இருக்கும், போஸ்டீரியர் சக்கர் வந்து 7th செக்மெண்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இந்த சக்கர்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு அப்சர்வ் தி ஃபுட் ஃப்ரம் தி ஹோஸ்ட் தான். கடிச்சு உறிஞ்சும் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் தான் அதுக்கு. ஸோ இந்த ஆன்டீரியர் சக்கர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் ஃபீடிங் வைல் போத் சக்கர்ஸ் ஹெல்ப்ஸ் இன் த அட்டாச்மெண்ட் அண்ட் லோகோமோஷன். அதாவது ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் சக்கருக்கு மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஃபீடிங்கு, அந்த ஃபுட்டை வந்து கரெக்டாக கேட்ச் பண்ணணும். அதே மாதிரி கேட்ச் பண்ணும்போது அந்த ஹோஸ்டோட அட்டாச்சும் ஆகணும். தென் அதே மாதிரி லோகோமோஷன், மூமெண்ட் பிட்வீன் ஒன் பிளேஸ் டு another place, சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அந்த லீச் வந்து நம்மளை கடிக்கும் போது அது நம்ம மேலே ஒட்டலை அப்படின்னா என்ன ஆகும்? வேஸ்ட் இல்லையா? ஸோ ஃபுட்டும் கிடைக்காது, தென் வேறு எந்த ஒரு கெமிக்கல் சேஞ்சஸும் நடக்காது, சரியா? ஸோ அந்த சக்கர்ஸோட மெயின் ஃபங்க்ஷன் இது நோட் பண்ணிக்கோ. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின். நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னல் அப்பர்ச்சர் அப்படின்னாலே பாடிக்கு வெளியில் ப்ரெசென்ட் ஆகிருக்க ஓப்பனிங். இந்த அப்பர்ச்சர் இட் இஸ் அதர்வைஸ் கால் ஓப்பனிங். மவுத், ஆனஸ், தென் எப்ரிடியோபோர் அண்ட் மேல் ஜெனிட்டல் போர், தென் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் நெக்ஸ்ட் கண்டினியூஷனில் வரும், சரியா? ஸோ இப்போ மவுத் பாருங்கள். இட் இஸ் லொக்கேட்டட் இன் த மிடில் ஆஃப் தி ஆன்டீரியர் சக்கர். ஆன்டீரியர் சக்கர் அப்படின்னா அப்பர் பார்ட்டில் ப்ரெசென்ட் ஆகிருக்க சக்கர் மேலே ப்ரெசென்ட் ஆகிருக்கும், சரியா? நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து மவுத்தாக இருந்தது அப்படின்னா எண்டிங் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ஆனஸாக இருக்கும். ஆனல் இட் இஸ் அன் எண்ட் போர்ஷன் ஆஃப்
excretory system அப்படி இல்லைன்னா digestive system சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து anus. It is a small aperture that opens on the middle dorsal side of the 26th segment. இந்த லாஸ்ட் ஒரு இது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மிடில் இட் ப்ரெசன்ட் மிட் டார்சல் சைட் ஆஃப் தி 26th செக்மெண்ட். ஸோ அப்போ ஆனஸ் வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா அந்த 26th செக்மெண்ட்டில் தான். நெக்ஸ்ட் வந்து நெப்ரிடியோபோர்ஸ். நெப்ரிடியோபோர் அப்படின்னா லீச் வந்து எந்த கேட்டகரியில் வருது? அனலிடா, தென் அதே மாதிரி இன்வெர்டிபிரேட்டில் வருது. ஸோ அப்போது கார்டேட்டுக்கு இருக்கிற கிட்னி வந்து யாருக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது அப்படின்னா இந்த லோவர் கேட்டகரி அனிமல் லீச்சுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. ஸோ ஹியர் த நெப்ரிடியோபோர் இஸ் ஆக்ட் ஆஸ் அன் kidney which helps to eliminate toxic substance from leech body note பண்ணிக்கோங்க. The nephridia opens to the exterior by 17th pair of nephridiopore. They lie ventrally on the last annulus of each segment from 6 to 22. The last one மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. Nephridiopore is act as a kidney, helps to remove the toxic substance. ஸோ அதே மாதிரி it lies ventrally on the last annulus and annulus. The 17 pair of nephridiopore is present between 6 to 22ன்றதை நோட் பண்ணிக்கோங்க. தென் அதே மாதிரி மேல் ஜெனிட்டல் போர். மேல் ஜெனிட்டல் போர் அப்படின்னா எக்ஸ்டர்னல் ஓப்பனிங் ஆஃப் மேல் ஜெனிட்டல் ஆர்கன். ஓகேவா, அந்த கக்கூர் பார்த்தோம் இல்லையா. ஸோ அந்த கிளைட்டல்லம் ரீஜியன் வந்து இந்த மேல் ரிப்ரொடக்டிவ் லீச்லேயே இருக்கும். ஸோ இது வந்து எங்கே ஓப்பன் ஆகும் அப்படின்னா இந்த 10th செக்மெண்ட்டில் வந்து ஓப்பன் ஆகும். நெக்ஸ்ட்டு இந்த ஃபீமேல் ஜெனிட்டல் போர். இட் லைஸ் மிட் வென்ட்ரல் பிட்வீன் தி 2nd and 3rd annuli of 11th segment. இது வந்து எங்கே ஓப்பன் ஆகுது அப்படின்னா மேல் ஜெனிட்டல் போர் ஓப்பன்ஸ் இன்டு 10th செக்மெண்ட் அண்ட் ஃபீமேல் ஜெனிட்டல் போர் ஓப்பன்ஸ் இன்டு 11th செக்மெண்ட். அதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இந்த டிவிஷன் ஆஃப் த பாடி இருக்கு இல்லையா லீச்சோடது, இதை பார்த்துக்கோம். ரீஜியன் அண்ட் செக்மெண்ட். செஃபாலிக் ரீஜியன், செஃபாலிக் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் ஹெட். ஓகே, ஸோ 1st to 5th செக்மெண்ட் வரை என்ன தான் இருக்கும் அப்படின்னா செஃபாலிக் ஹெட் ரீஜியன் தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ப்ரீ கிளைட்டெல்லார் ரீஜியன்னா. ப்ரீ கிளைட்டெல்லார் அப்படின்னா கிளைட்டெல்லம்க்கு முன்னாடி இருக்கிற ரீஜியன் 6, 7 and 8 ரீஜியன். கிளைட்டெல்லார் ரீஜியன் வந்து அந்த பல்ஜாக இருக்கும் இல்லையா அந்த இது 9, 10 and 11. தென் மிடில் ரீஜியன் வந்து 12 to 22. தென் கார்டல் ரீஜியன் வந்து 23 to 26 அண்ட் போஸ்டீரியர் சக்கர் வந்து 27 to 33. கார்டல் அப்படின்னாலும் ரீப்ரடக்டிவ் போர்ஷன் அப்படின்னாலும் ஒரே மீனிங் தான் சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாடி வாலில் இந்த லீச் இஸ் கன்சிஸ்ட் ஆஃப் cuticle is an outermost layer, then epidermis, then dermis. அதுக்கப்புறம் மஸ்குலார் லேயர், தென் போட்ரியாய்டல் டிஷ்யூ. ஸோ இது வந்து நம்ம அந்த கியூட்டிக்கல், எபிடர்மிஸ் அண்ட் டர்மிஸ் அண்ட் மஸ்குலார் லேயர் இது வந்து ஆல்ரெடி நம்ம சின்ன கிளாஸில் பார்த்துதான். பட் இப்போ வந்து போட்ரியாய்டல் டிஷ்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா lies beneath the longitudinal muscle and fills the entire coelom around the gut. இப்போ ஒரு வார்மெல்லாம் கட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், அது ஒரு மாதிரி பிசுன்னு ஒரு மாதிரி மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ் வரும் இல்லையா. ஸோ அதுதான் வந்து போய்ட்ரியாடல் டிஷ்யூ. அந்த போய்ட்ரியாடல் டிஷ்யூ தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த சீலம் இட் இஸ் அதர்வைஸ் கால்ட் பாடி ஃப்ளூயிடு. பாடி ஃப்ளூயிடை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற டிஷ்யூ தான் வந்து என்ன அப்படின்னா போய்ட்ரியாடல் டிஷ்யூ. இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இதுவும் வந்து ஒரு 2 மார்க் கொஷின். ஸோ நேம் தி பாடி வால், அப்படி இல்லைனா லேயர்ஸ் ஆஃப் லீச்னு கேட்டாங்க அப்படின்னா கியூட்டிக்கல், எபிடர்மிஸ் அண்ட் டர்மிஸ் அண்ட் மஸ்குலார் லேயர் அண்ட் போய்ட்ரியாடல் டிஷ்யூ. ஸோ இது வந்து 2 மார்க்கு. தென் தனியாக வந்து வாட் இஸ் போய்ட்ரியாடல் டிஷ்யூன்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த போய்ட்ரியாடல் டிஷ்யூ லைஸ் beneath and longitudinal muscles and fills the entire coelom around the gut. gut அப்படின்னா அதோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் ஃபுல்லாக சுற்றி எதை சேர்த்து வைக்கும் அப்படின்னா அந்த சீலோம்ன்ற பாடி ஃப்ளூயிடை வந்து சேர்த்து வைக்கும் சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து மூமெண்ட் இட் இஸ் அதர்வைஸ் கால் லோகோமோஷன். டிஃபைன் லோகோமோஷன் ஏதாவது ஒரு 2 மார்க் கொஷின் வந்தது அப்படின்னா அதுக்கு எப்படி என்ன எழுதணும், இந்த மூமெண்ட் அப்படி இல்லைன்னா இந்த டிரான்ஸ்லொகேஷன் between one place to another place is called locomotion or translocation. ஓகேவா.
ஸோ இங்கே வந்து அந்த லீச்சோட லோகோமோஷன்ஸ் வந்து 2 டைப்பாக நடக்கும், கிராவலிங் மூமெண்ட் அண்ட் ஸ்விம்மிங் மூமெண்ட்டு. ஸோ இங்கே கிராவலிங் மூமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்கள், லூப்பிங் ஆர் கிராவலிங் மூமெண்ட். This type of movement is brought about by the contraction and the relaxation of muscle. ஸோ அப்போ ஒரு வார்ம் வந்து சுருங்கி விரியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் வந்து லூப்பிங் மூமெண்ட் ஆர் கிராவலிங் மூமெண்ட். இந்த 2 suckers serves for the attachment during the movement on the substratum. substratum அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கீழே தர எடுத்துக்கலாம். ஸோ அதில் வந்து அந்த சக்கர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஸோ அதோட மசிலை வந்து சுருங்கி விரிகிறதுனால அந்த ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்விம்மிங் மூமெண்ட்டு. இந்த லீச் ஸ்விம்ஸ் வெரி ஆக்டிவ்லி அண்ட் பெர்ஃபார்ம் அன்டுலேட்டிங் மூமெண்ட் இன் வாட்டர். அன்டுலேட்டிங் மூமெண்ட் அப்படின்னால என்னது, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நீச்சல் அடிக்கிறோம் அப்படின்னா டைவ் அடிப்போம் இல்லையா, ஸோ அந்த டைவ் அடிக்கிறதுக்கு இன்னொரு நேம் தான் வந்து என்ன அப்படின்னா அன்டுலேட்டிங் மூமெண்ட்டு. ஸோ இந்த லூப்பிங் மூமெண்ட் ஆர் கிராவலிங் மூமெண்ட், ஸ்விம்மிங் மூமெண்ட், இது ரெண்டும் சேர்த்து 5 மார்க் கொஷின். ரைட் அபவுட் தி லோகோமோஷன் ஆஃப் லீச்னு கேட்பாங்க, இதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அலிமெண்ட்ரி கேனால். அலிமெண்ட்ரி கேனால் அப்படின்னாலே என்னது, டைஜஸ்டிவ் சிஸ்டம், அந்த இதை பற்றி படிக்கிறது தான். ஸோ அலிமெண்ட்ரி கேனால் அப்படி இல்லைன்னா டைஜஷன் இஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் மவுத் அண்ட் எண்ட்ஸ் இன் தி anus. The alimentary canal of leech is straight tube running from the mouth to anus. ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும், அதை நோட் பண்ணிக்கோங்க. தென் மவுத் இஸ் ட்ரை ரேடியேட் அப்போச்சர். ட்ரை ரேடியேட் அப்படின்னாலே 3 ஓப்பனிங் இருக்கும், சரியா. ஸோ சிச்சுவேட்டட் இன் தி மிடில் ஆஃப் தி anterior sucker that leads to the small buccal cavity. அதுக்கப்புறம் இந்த வால் ஆஃப் தி பக்கல் கேவிட்டி பியர்ஸ் 3 jaws. ஃபஸ்ட்டு என்னன்னா இந்த அலிமெண்ட்ரி கேனால் ஆஃப் லீச் இஸ் ஸ்ட்ரெயிட் டியூப், இது வரை நோட் பண்ணிக்கோங்க. செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த மவுத் இஸ் ட்ரை ரேடியேட் அப்போச்சர். ட்ரை ரேடியேட் அப்படின்னா 3 ஓப்பனிங் இருக்கும், இது செகண்ட் பாயிண்ட்டு. தேர்ட் பாயிண்ட் வந்து ஆன்டீரியர் சக்கர் தட் லீட்ஸ் இன்டு ஸ்மால் பக்கல் கேவிட்டி, இது வந்து தேர்ட் பாயிண்ட்டாக நோட் பண்ணிக்கோ. தென் ஃபோர்த் பாயிண்ட் வந்து பக்கல் கேவிட்டி பியர்ஸ் 3 jaws. 3 jaw அப்படின்னா லைக் அப்பர் ஜா, லோவர் ஜா அண்ட் மிடில் ஜா, சரியா. அதுக்கப்புறம் வந்து அந்த 3 ஜாஸ்லேயுமே வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா மைன்யூட் டீத் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தென் அதுக்கப்புறம் ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து இந்த ஜாஸ் ஆர் ப்ரொவைடட் வித் பேப்பிலே. பேப்பிலே அப்படின்னா ஒன்றும் கிடையாது, இட் இஸ் அண்ட் டேஸ்ட் பட், நம்மளோட டங்கில் இருக்குது இல்லையா, அந்த குட்டி குட்டியாக இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து பேப்பிலே. இந்த பேப்பிலே இஸ் ஹெல்ப் டு ஐடென்டிஃபை தி டேஸ்ட் ஆஃப் தி ஃபுட், ஓகே, விச் பியர்ஸ் த ஓப்பனிங் ஆஃப் சலைவரி கிளாண்ட். சலைவரி கிளாண்ட் அப்படின்னாலே என்னது, இதுதான் வந்து டைஜஷனில் மெயின் ரோல் வந்து ப்ளே பண்ணுறது. ஏன் அப்படின்னா சலைவா வந்து செக்ரேட் ஆகலை அப்படின்னா நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டமோட ஒர்க்கிங் வந்து ப்ராப்பராக இருக்காது. தென் அதே மாதிரி அந்த ஈஸி பேசேஜ் ஆஃப் ஃபுட் வந்து என்ன ஆகிடும் அப்படின்னா ப்ராப்ளம் ஆகிடும், சரியா. ஸோ இந்த சலைவரி கிளாண்ட் இட் செக்ரேட் சலைவா, இட் ஹெல்ப்ஸ் டு டைஜஸ்ட் தி ஃபுட் மெட்டீரியல் அண்ட் ஈஸி passage from passes the food from mouth to stomach, சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மவுத் அண்ட் பக்கல் கேவிட்டி ஆக்குபை தி ஃபஸ்ட் 5 செக்மெண்ட். இந்த லாஸ்ட் பாயிண்ட் வேணாம், இந்த சலைவரி கிளாண்ட் வர மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பக்கல் கேவிட்டி. இப்போ மவுத்து பக்கல் கேவிட்டி லீட்ஸ் இன்டு மஸ்குலர் ஃபேரிங்ஸ். ஃபேரிங்ஸ் அப்படின்னா நம்மளோட தொண்டை, சரியா. பட் இங்கே யாருக்கு பார்க்குறோம், நம்ம லீச்சுக்கு பார்க்குறோம், சரியா. ஸோ இங்கே ஸ்டார்டிங்கில் பார்க்க போனால் இந்த அலிமெண்ட்ரி கேனால், the digestion is start from mouth, the mouth ends with buccal cavity, the buccal cavity ends with pharynx, the pharynx ends with esophagus, the esophagus ends with stomach. இந்த இது நோட் பண்ணிக்கோங்க, நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன்ல அந்த இது மட்டும். நெக்ஸ்ட் ஒன் வந்து செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், செகண்ட் பேராகிராஃப். The buccal cavity leads into muscular pharynx. It is surrounded by the salivary gland. The secretion of saliva contain hirudin which prevent the coagulation of blood. coagulation அப்படின்னாலே என்ன அப்படின்னா clotting. ஸோ ஹிருடின் அதை நோட் பண்ணிக்கோங்க, வாட் இஸ் ஹிருடின்னு கேட்பாங்க. ஸோ அப்படி கேட்டால் என்ன எழுதணும் அப்படின்னா இந்த secretion of saliva of leech contain chemical substance is called hirudin which helps to prevent the coagulation of blood. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க, இதுவும் வந்து டெஸ்ட்டு நாளைக்கு. Then pharynx leads into crop through the short and narrow esophagus. Esophagus அப்படின்னா என்ன அப்படின்னா இந்த pharynx ends with esophagus. Esophagus it is otherwise called
ஃபுட் பைப்பு. சரியா? நம்மளோட தொண்டை கீழே ஆரம்பித்து தென் நம்ம ஸ்டமக் வர இருக்கிற ஒரு டியூப் லைக் ஸ்ட்ரக்சர் தான் வந்து என்ன அப்படின்னா ஈசோஃபேகஸ். ஸோ அந்த அடுத்து வந்து க்ராப் இஸ் அ லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். ஸோ இங்கே நம்மளுக்கு வந்து லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால் இன் ஹியூமன்னு கேட்டாங்க அப்படின்னா என்ன சொல்வீங்கன்னா ஃப்ரம் ஸ்மால் இன்டெஸ்டைன் டு லார்ஜ் இன்டெஸ்டைன் அதுவும் சொல்லலாம், அப்படி இல்லைன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் சொல்லலாம். அப்போது இங்கே வந்து லார்ஜஸ்ட்டு செக்மெண்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தோன்னா க்ராப் தான். அப்போது இன்டைரக்டாக இன்னொரு மீனிங் என்ன வருது அப்படின்னா இதுக்கு வந்து ஸ்டமக் வந்து ஆப்சண்ட்டு. சரியா? எதனால் அப்படின்னா இது வந்து மெட்டாமெரிக்கலி செக்மெண்டட் நார்ம்ஸு. அப்போது ஒரு பேக் லெக் ஸ்ட்ரக்சர் ஸ்டமக் வந்து அதுக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்காது. சரியா? ஸோ இந்த க்ராப் இஸ் அண்ட் லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் அலிமெண்ட்ரி கெனால். இட் இஸ் டிவைடட் இன்டு சீரீஸ் ஆஃப் 10 சேம்பர். இந்த சேம்பர் கம்யூனிகேட் வித் ஒன் another த்ரூ தி சர்க்குலர் அப்பர்ச்சர் சரௌண்டட் பை தி ஸ்பிங்டர். ஸ்பிங்டர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இப்போது மவுத்தில் வந்து ஃபுட் வைக்கிறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து ச்வீ பண்ணும்போது என்ன ஆகும், சலைவா கூட மிக்ஸ் ஆகும். தென் அதுக்கப்புறம் முழுங்க ஆரம்பிப்போம். ஓகேவா? ஸோ முழுங்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா த்ரூ அந்த ஈசோஃபேகஸ் வழியாக இந்த பெரிஸ்டாலிக் மூவ்மெண்ட் சொல்லுவாங்க. ஒரு வால் சுருங்கி தென் இன்னொரு வால் விரியும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபுட் வந்து ஒரு சேம்பர்லேருந்து இன்னொரு சேம்பருக்கு வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். அப்படி மூவ் ஆகும்போது டைரெக்டாக எங்கே வரும் அப்படின்னா ஸ்டமக்குக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த இந்த லாஸ்ட் போர்ஷன் ஆஃப் ஈசோஃபேகஸில் வந்து லைக் ஒரு கேட் மாதிரி இருக்கும். ஸோ அந்த கேட் தான் வந்து என்ன அப்படின்னா ஸ்பிங்டர். சரியா? இதுவும் புரியல அப்படின்னா இன்னொன்று சொல்கிறேன். நம்ம நல்லா சாப்பிட்டதுக்கப்புறம் வந்து எதுக்கழிக்கும் இல்லையா? எதுக்கழிக்கும் போது என்ன ஆகும், லைக் நம்ம என்ன சாப்பிட்டோமோ அந்த டேஸ்ட் வந்து மறுபடியும் எங்கேயும் நம்ம மவுத்தில் தெரிகிற மாதிரி ஒரு ஃப்ளூயிட் வந்துட்டு போகும்ல. ஸோ அப்போ அது எதை மீன் பண்ணுது அப்படின்னா இந்த ஸ்பிங்டர் வந்து ஓப்பன் ஆகும். அந்த கேட் ஓப்பன் ஆகும்போது அந்த ஸ்டமக்கில் இருக்கிறது மறுபடியும் ரீஎன்ட்ரி எங்கே ஆகும் அப்படின்னா மவுத்துக்கு ஆகும். சரியா? சேம் அதே மாதிரி தான் இங்கே லீச்சுக்கும். தென் அதுக்கப்புறம் எங்கே வரீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் சேம்பர் ஆஃப் த க்ராப் ஓப்பன்ஸ் இன் டு தி ஸ்டமக். அதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டமக் லீட்ஸ் இன் டு இன்டெஸ்டைன் விச் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப் தட் ஓப்பன்ஸ் இன் டு ரெக்டம். ஸோ இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரும், ஸ்டமக் இல்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் இங்கே ஸ்டமக்குன்னு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லி. பட் இதில் வந்து டெவலப்டு ஆர்கன் வந்து ப்ரெசண்ட்டாக இருக்காது. ஏன் அப்படின்னா இது வந்து இன்வெர்டிபிரேட்டில் வர்றதுனால. சரியா? பட் நம்மளுக்கு இருக்கிற ஸ்ட்ரக்சர் அதுக்கு இருக்காது. பட் ஆனால் பார்ஷியலி டெவலப்டு ஸ்டமக்கு இதெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே. ஸோ இந்த ஸ்டமக் லீட்ஸ் இன்டு இன்டெஸ்டைன், அதாவது ஸ்மால் அண்ட் லார்ஜ் இன்டெஸ்டைன் விச் இஸ் அ ஸ்மால் ஸ்ட்ரெயிட் டியூப் தட் ஓப்பன்ஸ் இன்டு தி ரெக்டம். ரெக்டம் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் அண்ட் லாஸ்ட் அப்படி இல்லைன்னா எண்ட் போர்ஷன் ஆஃப் தி large intestine. The rectum opens into exterior by anus. Anus வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு போர்ஷன் அந்த இந்த எக்ஸ்கிரீட்டரி ப்ராடக்ட், அதாவது ஸ்டூலை வந்து எலிமினேட் பண்ணுற லாஸ்ட் போர்ஷன் வந்து என்ன அப்படின்னா ஆனஸ் தான். ஸோ நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், ஃபீடிங் அண்ட் டைஜஷன். இந்த லீச் feeds by the sucking of blood from cattle and other domestic animal. Already நம்ம பார்த்தது தான் ஸ்டார்டிங்லே. During the feeding the leech attach itself to its victim. victimனா யார் அப்படின்னா ஹோஸ்ட். இப்போ நம்மளை கடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம தான் அந்த victim. ஓகே. ஸோ ஸ்ட்ராங்லி பை தி போஸ்டீரியர் சக்கர். அதை வச்சு நல்லா கடித்து ஸ்ட்ராங்காக நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிடிச்சிக்கும். ஓகேவா? ஸோ அப்படி பிடிச்சிக்கும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒய் ஷேப் இன்ஜெக்ஷன் அப்படின்னா அது கடிக்கிற தடம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒய் ஷேப்பில் இருக்கும், அதாவது 3 ஓட்டை போட்டிருக்கும் நம்மளோட ஸ்கின்ல. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து the blood is sucked by the muscular pharynx and salivary secretion is poured. ஸோ நம்மக்கிட்ட இருந்து அந்த பிளட்டு உரியும் இல்லையா? அப்போ உரியும் போது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதோட சலைவரி செக்ரீஷன்ஸை வந்து நம்ம ஸ்கின் மேலே பாஸ் பண்ணும். ஓகே. ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம்ல இந்த லீச் சலைவா கன்சிஸ்ட் ஆஃப் த கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் இஸ் கால்டு ஹிரிடின் விச் ஹெல்ப்ஸ் டு ப்ரிவெண்ட் தி பிளட் கொயாகுலேஷன் பார்த்தோம்.
அப்போது நம்மளை கடிக்கும்போது அது ஒய் ஷேப்டு வூண்ட்டை வந்து ஃபார்ம் பண்ணும். அதாவது 3 இடத்துல கடிக்கிற மாதிரி அந்த ஷேப் இருக்கும். ஸோ அப்படி கடிச்சிட்டு அது உரியும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த அதோட சலைவா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட ஸ்கின்ல படும். அப்போ ஸ்கின்ல படும்போது அந்த ஹிருடின் கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் வந்து நம்மளோட ஸ்கின்ல ரியாக்ட் ஆகும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து அந்த பிளட் கிளாட்டிங்கே இருக்காது. அது ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 1/2 hour ஆகட்டும், ஒரு 1 hour ஆகட்டும், ஒரு 2 hour இல்லைன்னா ஒரு 24 மணி நேரமும் அது கடிச்சு உறிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த 24 மணி நேரமும் அந்த பிளட்டு வந்து அதுக்கு எங்கேயுமே ஸ்டக் ஆகாமல் வந்துக்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ அதுதான் அதோட ஃபங்க்ஷனு. ஸோ இந்த ஹிருடின் இருக்கு இல்லையா, இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 4 mark கொஸ்டின். வாட் இஸ் த மெடிசினல் வேல்யூ அப்படி இல்லைன்னா யூசஸ் ஆஃப் ஹிருடின்னு கேட்பாங்க. அதை நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மற்றது வந்து இதெல்லாம் வந்து தேவை கிடையாது, நான் அதாவது ஹைலைட் பண்ணாத பாயிண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து லீச் இஸ் ப்ரிவென்ட் பிளட் கிளாட்டிங் பை த செக்ரேஷன் ஆஃப் ப்ரோட்டீன் இஸ் கால்ட் ஹிருடின். தே ஆல்சோ இன்ஜெக்ட் அண்ட் அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ். அனஸ்தட்டிக் அப்படின்னால என்ன அப்படின்னா, நம்மளால் அது கடிக்கிற சென்ஸை வந்து தெரிஞ்சிக்க முடியாது. அதுதான் வந்து அனஸ்தட்டிக் சப்ஸ்டன்ஸ் தட் ப்ரிவென்ட் த ஹோஸ்ட் ஃப்ரம் த ஃபீலிங் ஆஃப் தேர் பைட். அது கடிக்கிறதுலேருந்து தெரிஞ்சிக்க முடியாது இது வந்து நம்மளை கடிக்குது, நம்ம ரத்தத்தை உரியுதுன்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடில் நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல் ஃபீச்சர்ஸ், தென் செக்மெண்ட் இன் விச் த ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் ப்ரெசண்ட்டு. இதை வந்து சும்மா ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, பட் இது வந்து தேவை கிடையாது. ஏன்னா ஆல்ரெடியே நம்ம பார்த்துட்டோம் எந்தெந்த செக்மெண்ட்டில் என்னென்ன ரீஜன் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. சரியா? ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த கார்பன் டை ஆக்சைடு டிஃப்யூசஸ் அவுட், இந்த ஸ்கின் இஸ் கெப்ட் மாய்ஸ்ட் அண்ட் ஸ்லைமி டியூ டு த செக்ரேஷன் ஆஃப் மியூக்கஸ் விச் ஆல்சோ ப்ரிவென்ட்ஸ் இட்ஸ் ஃப்ரம் ட்ரையிங். ஸோ மாய்ஸ்ட் அப்படின்னா தெரியும், ஈரமாகவே இருக்கும். ஸ்லைமி அப்படின்னா லைக் வலிக்கிட்டு போகிற மாதிரி. ஓகேவா? கையில் பிடிச்சாலே நம்மளால் பிடிக்க முடியாது, வலிக்கிட்டு போகும். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். எதனால் அப்படின்னா அந்த மியூக்கஸ் சப்ஸ்டன்ஸ்னால. ஸோ நெக்ஸ்ட்டு ஒன் வந்து இந்த இதுக்கு வாங்க, parasitic adaptation or leech, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் 7 mark கொஷின். ஸோ நாளைக்கு டெஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா இந்த parasitic adaptation ஆஃப் லீச் தான். அடாப்டேஷன் அப்படின்னால என்ன அப்படின்னா, அந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அப்படி இல்லைன்னா ஒரு அனிமலுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட ஸ்ட்ரக்சரை சேஞ்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்டுக்கு வரும். சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னாலே நம்ம லாஸ்ட் இயர் பார்த்தோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஊரில் வந்து தண்ணி கிடையாது, பட் தண்ணி இல்லைனாலும் நம்மளால் வந்து வாழ முடியும். ஓகேவா? அதாவது சுத்தமாகவே இல்லை அப்படின்ற மீனிங்கில் நான் சொல்ல வரல, பட் கொஞ்சம் இருந்தாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தான் வந்து அடாப்டேஷனில் வரும். இந்த அடாப்டேஷன் வந்து அடுத்து எங்கே போகும் அப்படின்னா சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். இந்த என்விரான்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீ மாறிட்ட அப்படின்னா உன்னால் உயிரோடு இருக்க முடியும், இல்லைன்னா இருக்க முடியாது. அதுதான் அதோட மீனிங். அப்போது இங்கே parasitic அடாப்டேஷனில் வந்து என்னென்னலாம் லீச்சுக்கு இருக்குன்றது பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து இந்த blood is sucked by pharynx, mouth. ஓகே. நெக்ஸ்ட்டு anterior and posterior end of the body are provided with suckers. Suckers வந்து என்ன பண்ணும், it helps to suck the blood from the host or victim. Okay, by which the animal attach itself to the body of the host. ஹோஸ்ட்னாலும் இந்த விக்டிம்னாலும் ஒரே இதுதான். பிளட் வந்து யார் சக் பண்ணுவாங்கன்னா ஃபேரிங்ஸ் சக் பண்ணும். அந்த ஃபேரிங்ஸில் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா ஆன்டீரியர் அண்ட் போஸ்டீரியர் பார்ட்டில் வந்து சக்கர் இருக்கும். இந்த சக்கர் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஹோஸ்ட்லேருந்து அந்த பிளட்டை வந்து சக் பண்ணி உறிஞ்சிக்கும். ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து அந்த சக்கர்ஸில் வந்து என்ன ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா 3 ஜாஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். எங்கே அப்படின்னா இன்சைட் த மவுத்தில். ஸோ அப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தது பெயின்லெஸ் வூண்ட், ஒய் ஷேப்டு வூண்ட் ஆன் தி ஸ்கின் ஆஃப் தி ஹோஸ்ட். நம்ம மேலே அந்த 3 இடத்துல கடிக்கும் சொன்னேன்ல, அந்த இதுதான் ஒய் ஷேப்டு வூண்ட் வந்து யார்கிட்ட ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னா அந்த ஹோஸ்ட்டுக்கிட்ட ஃபார்ம் பண்ணும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதோட சலைவரி கிளாண்ட் வந்து என்ன ப்ரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஹிருடினை வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம், which does not allow the blood to coagulate. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா பேரபோடியா அண்ட் சீட்டேட். பேரபோடியா அண்ட் சீட்டேட் இஸ் அதர்வைஸ் கால் லோகோமோட்டரி ஆர்கன். ஓகேவா? பட் இதுக்கு வந்து என்ன ப்ரெசென்ட்டாக ஆப்சென்ட்டாக அப்படின்னா ஆப்சென்ட்டு தான். இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 mark கொஷின், அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து blood is stored in the crop.
க்ராப் வந்து என்னது, லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் டைஜஸ்டிவ் சிஸ்டம், நம்ம ஆல்ரெடி முன்னாடி பார்த்தது. இட் கிவ்ஸ் நரிஷ்மெண்ட் டு த லீச் ஃபார் செவரல் மந்த். இப்போ ஒரு 24 மணி நேரமும் ரத்தத்தை உறிஞ்சிட்டே இருக்குது அப்படின்னா அந்த எல்லா ரத்தமும் எங்கே இப்போ ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோன்னா அந்த க்ராப்பில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸோ அதுக்கு எப்போல்லாம் தேவைப்படுதோ அப்படி இல்லைன்னா தேவைப்படலையோ அது வந்து கண்டினியூஸாக அதோட நரிஷ்மெண்ட்டை வந்து அந்த லீச்சுக்கு வந்து சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா, டியூ டு திஸ் ரீஜியன் there is a no elaborated secretion of digestive system and enzyme. ஏன் டைஜஸ்டிவ் சிஸ்டம் அண்ட் என்சைம் வந்து கிடையாது அப்படின்னா, ஸோ இந்த லீச் வந்து எப்பயுமே வந்து ஒரு லிக்விட் பேஸில் தான் அதோட ஃபுட்டை வந்து எடுத்துக்கும். அப்போ லிக்விட் பேஸ் ஃபுட்டு வந்து டைஜஸ்ட் ஆகிறதுக்கு டைஜஸ்டிவ் ஜூஸோ அப்படி இல்லைனா என்சைமோ தேவைப்படாது. சரியா? அதுவும் இல்லாமல் இது வந்து லோவர் கேட்டகரி அனிமல் அப்படின்றதுனால டைஜஸ்டிவ் சிஸ்டமும் வந்து நல்லா வெல்லாக டெவலப் ஆகிருக்காது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இதை நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் 5 mark கொஷின். தென் லாஸ்ட் வந்து என்ன அப்படின்னா மோட்டோனோ, மெடிசினல் வேல்யூ ஆஃப் லீச், இம்பார்ட்டன்ட் 4 mark கொஷின். ஸோ இதில் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா, லீச் ஆர் எஃபெக்டிவ் இன் இன்க்ரீஸிங் பிளட் சர்க்குலேஷன் அண்ட் பிரேக்கிங் ஆஃப் தி பிளட் கிளாட்ஸ். ஸோ எந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் கிளாட் இருக்கோ அப்படி இல்லை அப்படின்னா, ஹார்ட் பேஷண்ட்டுக்கு ஒரு இடத்துல பிளாக் இருக்குது, அந்த பிளாக்னால ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து பிளட் வந்து பாஸ் ஆக மாட்டேங்குது அப்படின்னா அப்போ என்ன யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இந்த ஹிரிடினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ அந்த ஹிரிடினை யூஸ் பண்ணும்போது இட் என்ஹான்ஸ் தி பிளட் சர்க்குலேஷன். அதே மாதிரி இட் ஹெல்ப்ஸ் டு டேமேஜ் தி பிளட் கிளாட். ஓகேவா? ஸோ இட் இஸ் சர்ப்ரைசிங் தட் தே கேன் பி யூஸ்டு டு ட்ரீட் தி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். கார்டியோவாஸ்குலர் அப்படின்னாலே ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ். தென் பயோகெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் derived from the leech saliva, அதுதான் வந்து என்ன அப்படின்னா ஹிரிடின். ஹிரிடின் இட் இஸ் அன் protein are used for the preparation and pharmaceutical drugs that can be treat hypertension. hypertension அப்படின்னாலே ஹை பிபி இருக்கிறவங்களுக்கும் அதே மாதிரி கார்டியோவாஸ்குலர் டிசீஸ் இருக்கிறவங்களுக்கும் பிளட் கிளாட் வந்து ஏதாவது ஒரு ஆர்டரிஸ் அண்ட் வெயின்ஸில் இருக்கிறவங்களுக்கும் இந்த ஹிரிடினை வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகே, அப்படி யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா பிளட் ஃப்ளோ வந்து ஈஸியாக இருக்கும். கிளாட் இருந்தாலும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த ஹிரிடின் வந்து ரியாக்ட் பண்ணி அந்த கிளாட்டை வந்து செப்பரேட் பண்ணி விட்ரும். சரியா? ஸோ இந்த போர்ஷன் இன்றைக்கான போர்ஷன் வந்து ஓவர். இதில் வந்து ஒரு 4 மார்க்கு ஒரு 7 மார்க்கு. தென் அதே மாதிரி நான் 1 மார்க் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து நான் மண்டே ஆர் டியூஸ்டே அந்த டைமில் ரிமைனிங் டாப்பிக்கை வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சப்போஸ் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீ வீடியோ வந்து மறுபடியும் பாஸ் பண்ணி பார்த்துக்கோ. சரியா? ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட் message me. Thank you.